வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் 2 விஷயம் மணி சேவிங் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பணத்தை மிச்சப்படுத்திய இந்த பிக்சரில் காட்டக்கூடிய அது கட்டப்பையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒய்ஃப் ஊர்லேருந்து அவங்களோட ரிலேட்டிவ் கொடுத்து விட்ட கட்டப்பை. இந்த கட்டப்பையில் நிறையா திங்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் எனக்கு பல செலவு மிச்சம் பண்ணியிருக்கு. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னை கேட்பீங்க, நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. பண்ணுவேன். ஸோ எனக்கு என்ன தேவையோ அந்த ஷாப்பிங் மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். அதுவுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த புது வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணோம். பட்ஜெட்டுக்குள்ளே எங்களோட பணம் சேமிக்கிற மாதிரியான ஷாப்பிங். ஏன்னா நம்ம செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ செலவு பண்ணும்பொழுது கூட சீப்பாகவும் வாங்கணும், பெஸ்ட்டாகவும் வாங்கணும், பணம் மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் நான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கட்டப்பை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒய்ஃபோட நேட்டிவ்லேருந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து கொடுத்து விட்டாங்க. எப்போதுமே எங்கள் இன்லாஸ் போகும்பொழுது எப்போ போனாலும் கொடுத்து விடுவாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு ப்ளூ கலர் பேக்கு, அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தனிப்பையெல்லாம் அப்புறம் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேக்கில் இருக்கிறத நான் அப்படியே கொட்டுறேன். என்னென்ன திங்ஸ் எடுக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்றேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி தாண்டி ஒரு கிராமம், ரொம்ப கோவில்பட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஊர். எனக்கு அந்த ஊர் நேம் தெரியல. அவங்க அப்பா ஊர், அம்மா ஊர் எல்லாமே பக்கத்தில் தான். அவங்க ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காய், வெண்டைக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா கொடுத்துருந்தாங்க. அவங்க எப்போ போனாலும் இந்த மாதிரி காய்கறிகள், ஸ்நாக்ஸ் அதை கொடுத்து விடுவாங்க. நம்மளால் தூக்கிட்டே வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சொல்லுவாங்க, நாங்கள் காசு கொடுத்து காய்கறியே வாங்க மாட்டோம். தோட்டத்திலே ஒரு தோட்டத்தில் இருக்கிறத இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணி அந்த மாதிரி இருப்பாங்களே ஒழிய காய்க்குன்னு சொல்லி காசு செலவு பண்ணதே கிடையாதான். பச்சை கத்திரிக்காய் பாருங்கள், பார்க்கவே அட்டகாசமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தது. ஆனால் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்து வெண்டைக்காய் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய காயாக இருந்தாலும் அப்படி நீங்கள் அரிஞ்சு நமக்கு சமைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிஞ்சு காயாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி. அப்புறம் ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு கொடுக்க சொல்லி அந்த 3 பெரிய ரஸ்தாளி பழம் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போகாதவங்களுக்கெலாம் அந்த மாதிரி இந்த சொல்லுவாங்களே தாம்பூல பை மாதிரி, ஸோ அதில் போட்டிருந்த ரஸ்தாளி பழம் அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி. ஸோ இன்றைக்கி தக்காளி ரேட்டு ஏறி இருக்குது. உங்கள் ஊரில் எப்படிங்கிறது சொல்லுங்கள். இங்கே புதுக்கோட்டை சைடு, திருச்சி சைடெலாம் தக்காளி வந்து 60 ரூபா 70 ரூபா பிரித்து இது பாருங்கள் அப்படியே நல்லா காயாக பறித்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் செங்காயாகவும் காயாகவும், ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுனால. இது நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம், அப்படியே வெளியில் வச்சிங்கனாலே 1 to 2 டேஸில் நல்லா பழுத்துருன்னு. சூப்பரான நாட்டு தக்காளி பாருங்கள், தோட்டத்துலேருந்து பறித்தது, 1 மாதம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் எள்ளு பொடி. அவங்க வந்து எள்ளு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த விவசாயத்தில் போட்டு எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் எள்ளும் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி எள்ளு பொடி அரைச்சி கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக இருக்கும். அதில் நிறைய காரெல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சக்கரவள்ளி கிழங்குன்னு, அதுவும் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அந்த மண்ணோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க என் ஒய்ஃப் சொல்லிகிட்டே எடுத்தாங்க, நல்லா மண் வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சக்கரவள்ளி கிழங்கில் தான் வந்து கட்லெட் பண்ணி நேற்று நம்ம பிளாக் சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க பிளாக் சேனலில் பாருங்கள். லிங்க்கும் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த ப்ளூ கலர் பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய், அப்புறம் கோவில்பட்டி கொக்கோ மிட்டாய். கடலையை நல்லா தூளாக அரைச்சி கொஞ்சம் சாக்லேட் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அது கொக்கோ மிட்டாய். அப்புறம் சேவு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் ரிப்பன் பக்கோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க ஊரில் சீவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கருப்பட்டி மிட்டாய். இது வந்து பார்த்திங்கன்னா என் பசங்களுக்குலாம் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் கருப்பட்டி மிட்டாய்னு. ஸ்வீட் வந்து எப்போ போனாலும் கருப்பட்டி மிட்டாய் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ எங்களோட ஐட்டம் இந்த சேவு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இதில் எப்படி நான் மணி மிச்சமாகனா, காய்கறி வாங்க வேணாம், ஸ்நாக்ஸ் வாங்க வேணாம், 1 வீக்கு இதை வச்சு நம்ம ஓட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ வீட்டுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஆணி அடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன திங்ஸ், ஷெல்ஃப் ரேக் மாதிரி அடிக்கணும் அப்படின்னும், குட்டி குட்டி பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு டாய்லெட்ரிஸ்லாம். ஸோ அதுக்கு ஆன்லைனில் பார்த்தப்ப இந்த 3 வித்து சீலிங்கோட இந்த ஆணி இல்லாமல் அதுவே வந்து செல்ஃபாக பேஸ்ட் பண்ணுற மாதிரி
வாலில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்கான அந்த வால் ஹேங்கிங்கோட சேர்த்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 138 ரூபா 3 பீஸ் டப்பா. ஸோ குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம போய் ஒரு பிளாஸ்டிக் கடைகளில் வாங்கினோன்னா இந்த பெரிய பெரிய ஷெல்ஃபு தான் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 600 700ங்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் இது ரொம்ப ஈஸியாக போதும், ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிருது, எங்களுக்கு தேவையான அளவு திங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நைட் பேண்ட்டு கடைகளில் பார்த்தா ஸ்டார்டிங்கே 400 500 தான் இருந்துச்சு. அதுவும் காட்டனில் கிடைக்கல, ஒன்றும் பனியன் கிளாத்தில் இருக்குது, இல்லை அந்த மாதிரி ரெக்ஸினில் இருக்குது. ஸோ எனக்கு காட்டன் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி மீஷோவில் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஆஃப் 5 நைட் பேண்ட் வந்து பார்த்தேன், 503 ரூபா. ஸோ இப்போ கையில் வாங்கிட்டேன். கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரேட்டிங்ஸும் 4.2 கொடுத்ததுனால நான் வாங்கினேன். அப்போ ஒரு நைட் பேண்ட்டோட ரேட்டு 100 ருபீஸ் தான் வருது. அப்படிங்கிறப்ப எனக்கு இது லாபமாக இருந்துச்சு. ஸோ அதனால வாங்கிட்டேன். இதே வெளியில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 400 ரூபானா 5 பேண்ட்டு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கிட்ட போயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்கக்கூடிய கார்னர் ஸ்டாண்டு. ஸோ சோப்பு டப்பா, ஷாம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு கார்னர் ஸ்டாண்டு. இது நான் போய் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. டிமார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து 120 ரூபா 130 ரூபா சொன்னாங்க. இந்த மாதிரி ரேக் மாதிரி வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆன்லைனில் பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ ஆன்லைனில் பார்த்தப்ப இது என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு. 2 ரேக்கு அதே மாதிரி தான், அந்த ஹேங்கிங் அந்த ஆணி அடிக்காமல் அந்த வால்ஸ்லேயே ஒட்டிட்டு அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி வால் மவுண்டட் ஸ்டிக்கரோடு வந்துடுச்சு. ஸோ 245 ரூபா. ஸோ இது ஆன்லைனில் பார்க்குறத விட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு, ஆனால் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு 4 பேரோட சோப்பு டப்பா ப்ளஸ் ஷாம்பு, அப்புறம் ஷாம்பு டப்பா மற்ற திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வைக்கக்கூடிய ஆயில் ரேக்கு. ஸோ ஆயில் ரேக்கு எங்கள் வீட்டில் தனியாக வச்சுருப்பாங்க. எண்ணெய், நல்லெண்ணெய், காப்பித்தூள், ஜீனி, உப்பு, தூள் உப்பு, இதை மட்டும் கொஞ்சம் இதுக்கு பக்கத்தில் கேஸ் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த ரேக் வாங்கினோம். இது 258 ரூபா. ஸோ நாங்கள் நேரில் போய் பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரேக்லாம் வந்து இந்த மாடலில் இல்லை. இது ஸ்ட்ராங்கான ரேக் பார்த்திங்கன்னா 700 800 தான் ஸ்டார்டிங் ஆச்சு. ஸோ இது ஆன்லைனில் வாங்கி பார்க்கலாமே அப்படின்னப்ப 258க்கு ஒர்த்த மணி. ஸோ எல்லாமே ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். 4க்கு எபோவ் இருக்கக்கூடிய ரேட்டிங்ஸ் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இதுவுமே நான் கையில் ரிசீவ் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு என்னுடைய கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்காமல் விட்டுட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்க. அது வந்து உட்டன் கபோர்ட் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா மரம்லாம் அந்த சர்ஃபேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே உதிர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபங்கல் கண்டாமினேஷன்லாம் வராதுன்னு. பட் ஆனால் பெயிண்ட் அடிக்க இப்போ அவங்க அந்த ஒரு கபோர்டுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேலே கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் ஆன்லைனில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுற மாதிரி, உட்டனில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அழகான வால்பேப்பர் ஸ்டிக்கர் உட்டன் ஃபினிஷிங்கோடு இருந்துச்சு. இது நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ வந்துச்சு. 136 தான் என்டையர் கபோர்டுக்கு. இது எனக்கு போதுமானதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சீப்பான ரேட்டில் எங்கேயுமே வந்து ஆஃப்லைனில் கடைகளில் கிடைக்கல. ஆன்லைனில் நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நிறையா பேஜஸ் போய் பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக தான் இதை எடுத்தேன். ஸோ நான் ஒட்டி பார்த்தேன், சூப்பராக இருக்குது, எந்த விதமான அழுக்கும் அதில் பிடிக்காமல் நீட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. நான் இதெல்லாம் வெளியில் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு பணம் ஜாஸ்தியாக எடுக்கும். ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் எங்களுக்கு தேவையானது மட்டும் லிஸ்ட்டு போட்டு வாங்கினதில் பணமும் மிச்சம் பண்ண எங்களோட தேவைகளும் நிவர்த்தி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.